யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குடிகார நண்பன். நான், முருகேசன், சிவசங்கர் ஆகியோர் சன்னதி தெரு வீட்டின் கூடத்தில் யோகியின் முன் அமர்ந்திருந்தோம். நாங்கள் மூவரும் முந்தின இரவு திருவண்ணாமலை வந்து யோகியுடனேயே சன்னதி தெரு வீட்டில் தங்கியிருந்தோம். யோகி பற்பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஞானிகளிலிருந்து விஞ்ஞானம் வரை, தெய்வீக வாழ்க்கையிலிருந்து உலகியல் வாழ்க்கை வரை அனைத்து விஷயங்களையும் யோகி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் மூவரும் மெய்மறந்து அவர் பேசுவதையும் சிரிப்பதையும் புகைப்பதையும் ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தோம். அங்கே ஞானம், தியானம் மற்றும் ஆனந்தத்தின் கலவையான ஒரு தெய்வீகத்தில் நாங்கள் திளைத்து கொண்டிருந்தோம். திடீரென வெளியே வாயில் இரும்பு கதவை யாரோ தடதடவென முரட்டுத்தனமாக தட்டும் சத்தம் கேட்டது. அப்போது வாயிற்காப்போன் இல்லை. யாரென பார்க்க எழுந்த என்னை யோகி தடுத்துவிட்டு தானே எழுந்து சென்று பெரிய மரக்கதவை திறந்து இரும்பு கதவருகே சென்றார். அங்கே குடிபோதையில் ஒரு மத்திய வயதுக்காரர் கேட்டருகே நின்று கொண்டிருந்தார். யோகி கேட்டருகே சென்றார். கேட்டை திறக்காமல் உள்ளிருந்தே அந்த குடிகார நண்பரை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பின் தன் இரு கரங்களையும் கூப்பி, இந்த பிச்சைக்காரருக்கு வேலை இருக்கு ராஜா, அப்புறமாக வாங்க ராஜா என சொல்லி அவரை அனுப்பினார். யோகி உள்ளே வந்து பெரிய மரக்கதவை மறுபடியும் தாழிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தார். அமைதியாக ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். அதற்குள் மீண்டும் கேட் தடதடவென தட்டப்பட்ட ஒலி பலமாக கேட்டது. யோகி ஆழ்ந்த புகை பிடித்து கொண்டிருந்தார். மீண்டும் கேட்டிலிருந்து மிகவும் பலமாக சத்தம் கேட்டது. சிகரெட்டை அணைத்துவிட்டு மேலே போர்த்தி இருந்த சால்வையையும் தலைப்பாகையையும் சரி செய்து கொண்டு யோகி மறுபடியும் கேட்டருகே சென்றார். அதே குடிகார நண்பன்தான். கேட்டின் அப்பாலிருந்து மிகவும் பவ்யமாக இரு கரம் கூப்பியபடி யோகியை வணங்கி தள்ளாடி தள்ளாடி அவர் நின்று கொண்டிருந்தார். யோகி கேட்டை திறக்கவில்லை. அந்த நண்பனையே உற்று நோக்கினார். போயிட்டு வாங்க ராஜா, இந்த பிச்சைக்காரருக்கு வேலை இருக்கு ராஜா, நீங்க போயிட்டு வாங்க ராஜா, யோகி இந்த குடிகார நண்பருக்கு மறுபடியும் சொன்னார். அந்த நண்பரும் சரியென சொல்லிவிட்டு செல்வது தெரிந்தது. யோகி மீண்டும் உள்ளே வந்தார். சிறிது நேரத்தில் மறுபடியும் சத்தம் முன்பை விட அதிகமாக கேட்டது. யோகி எழவில்லை. சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மிகவும் முரட்டுத்தனமாக அந்த நண்பன் கத்தினான். யோகிராம் சுரத்குமாரா, என் தெய்வமே, நான் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன். நீதான் என்னை காக்க வேண்டும். நீதான் என் தெய்வம். வா யோகிராம் சுரத்குமாரா. யோகி அசையவில்லை. நேரம் செல்ல செல்ல சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. திடீரென யோகி எழுந்தார். பாய்ந்தோடி பெரிய கதவை தடாலென்று திறந்தார். கேட்டருகே ஓடிச்சென்று கேட்டையும் படாரென திறந்தார். யோகியின் வேகத்தையும் கோபத்தையும் கண்ட அந்த குடிகார நண்பன் பயந்து போய் கேட்டிலிருந்து விலகி ரோட்டில் போய் நின்று கொண்டான். திறந்திருந்த மரக்கதவு வழியாக வெளியே நடக்கும் காட்சிகள் எங்களுக்கு நன்கு தெரிந்தன. யோகி வெளியே சென்று அந்த குடிகார நண்பனை நையப் புடைத்து அனுப்புவார் என நினைத்து கொண்டிருந்தோம். அவரின் வேகமும் முகத்தில் காட்டிய கோபமும் எங்களை அவ்விதம் நினைக்க வைத்தது. யோகி கோபத்துடன் படியிறங்கி அந்த குடிகார நண்பனை அடைந்தார். அறைவிடப் போகிறார் என பார்த்த எங்களுக்கு மெய் சிலிர்த்து விட்டது. யோகி தடாலென குடிகார நண்பனின் காலில் விழுந்தார். போயிட்டு வாங்க ராஜா, இந்த பிச்சைக்காரருக்கு வேலை இருக்கு ராஜா, போயிட்டு வாங்க ராஜா, யோகி கெஞ்சினார். அந்த குடிகார நண்பன் பயந்தபடி அங்கிருந்து ஓடோடி மறைந்தான். நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். யோகி மீண்டும் நிதானமாக 2 கதவுகளையும் பூட்டிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்து எங்களை நோக்கி மந்தகாசமாக சிரித்தார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடன் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருப்போம். பகவானின் அருளில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்போம்.